ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பானையில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக சேர்த்துட்டு ஒரு டைம் வதக்கிட்டு, கூடவே 1/2 கப் அளவுக்கு பூண்டுப்பல் சேர்த்து அதையும் ஒரு டைம் வதக்கிட்டு, இதில் நல்லா பழுத்த 2 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அதை நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு, இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு, கடைசியாக 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி நல்லா கரைச்சி வடித்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மூடி வச்சு 10லிருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துட்டு, கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்டான, அதே சமயம் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய பூண்டு குழம்பு ரெடி.